அன்பான நேயர்களே, இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக 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 மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முறை ஒரு மனிதன் மிகவும் தாழ்மையான மனிதன் என்று சொல்லி அவரை பாராட்டி அவருக்கு ஒரு விருது கொடுத்து ஒரு சின்ன ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்தாங்களாம். மிகவும் தாழ்மையான மனிதர்னு. கொஞ்ச நாள் போனோன்னு என்ன செய்தாராம், அவர் ஒவ்வொரு நாளும் அந்த பேட்ஜை அணிஞ்சு கொண்டு போக தோங்கிட்டாராம். அதாவது என்ன அர்த்தம், அவர் தாழ்மையை இழந்துட்டார். அந்த பேட்ஜை திருப்பி எடுத்துட்டாங்களா, இவர் தாழ்மையை இழந்துட்டாருன்னு. ரைட். இன்றைக்கு நாங்கள் யோசித்து பார்க்க வேணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவரா மகிழ்ச்சியானவராக வாழ விரும்புகிறீங்களா, பாக்கியவான்களாக வாழ விரும்புகிறீங்களா? அப்படின்னா நாங்கள் என்ன செய்ய இருக்குது? இயேசு கிறிஸ்து ஒரு மலையில் ஏறி ஒரு பிரசங்கம் செய்தார். அதுக்கு சொல்லுவாங்க மலை பிரசங்கம்னு. அதில் சில வசனங்களை சொன்னார். அந்த வசனங்களுக்கு சொல்லுவாங்க பாக்கிய வசனங்கள். அந்த பகுதியை நாங்கள் வாசிப்போம். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சீஷர்களுக்கு தான் விசேஷமாக அவர் அவருடைய சீடர்களுக்கு படிப்பிக்கிறார். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாக்கியவான்கள் என்றால் பாக்கியவான்களோட ஒரு பட்டியலை அவர் கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் பிளெஸட்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கியவான்கள் என்ற சொல்லுக்கான கிரேக்க சொல் மக்கரியோஸ்னு சொல்லுவாங்க. மக்கரியோஸ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சந்தோஷம் அல்லது ஆசீர்வாதம்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். விசேஷமாக சந்தோஷம், மகிழ்ச்சி அல்லது ஆசீர்வாதம். திருவிவிலியம் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்குது பேறு பெற்றோர்னு. அந்த காலத்தில் சைப்ரஸ் தீவு இருக்குது தானே, சீப்புரு தீவுன்னு சொல்லுவோம். சைப்ரஸ் தீவுக்கு அதை சொல்லுவாங்க ஹாப்பி ஐல், அதாவது மகிழ்ச்சியின் தீவுன்னு. இயற்கை வளங்களை கொண்ட ஒரு அழகான நாடு, அது மகிழ்ச்சியின் தீவுன்னு சொல்லுவாங்க. பாக்கியவான்கள் என்றால் மகிழ்ச்சி பெற்றோர் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டோர் என்று அர்த்தம். யார் பாக்கியம் பெற்றவங்களா, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள்னா யார்? நீங்கள் ஏழைகளை பார்த்துருப்பீங்க தானே. ஏழைகளை நிறைய பார்த்துருப்பீங்க. ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க. அது பொருளாதார ரீதியாக ஏழைகள். ஆனால் இந்த இடத்துல இயேசு பொருளாதார ரீதியாக பணம் இல்லாமல் ஏழைகளாக இருக்கிறவங்கள பற்றி கதைக்க இல்லை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அவர்கள்தான் பாக்கியவான்களாம், அவர்கள்தான் மகிழ்ச்சி பெற்றவர்களாம். இந்த இயேசு கதைக்கிற இந்த மகிழ்ச்சி சூழ்நிலை அடிப்படையாக கொண்டதல்ல. பாடுகள் வேதனைகள் மத்தியிலும் இருக்கக்கூடிய தேவ தேவ சந்தோஷம், தேவ மகிழ்ச்சி, அது டிவைன் ஜாய்னு சொல்லலாம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள்னா யார்? ஒரு புதிய மொழிபெயர்ப்பில் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையதுன்னு இருக்குது. இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? சுயத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவங்க, செல்ஃப் சஃபிஷியன்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆக்கள் தான் அவங்க, வசதியும் அந்தஸ்தும் பதவியும் உள்ளவங்க தான் பாக்கியவான்கள், மகிழ்ச்சி பெற்றவர்கள்னு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் மகிழ்ச்சி பெற்றவர்கள். தியோடர் வில்லியம்ஸ் அழகாக இந்த கிரேக்க சொல்ல வருகிறார். முழுவதும் ஒன்றுமே இல்லாதவன் அல்லது உதவியற்றவன், சகாயமற்றவன், தாழ்மை உள்ளவன் சொல்லி அந்த சொல்ல விளக்கப்படுத்தலாம். ஆவியில் எளிமை. உண்மையிலே எளிமைக்கு 2 கிரேக்க சொல் பாவிச்சிருக்கிறாங்க. ஒரு சொல் பொதுவாக பாவிப்பாங்க. ஒரு சொல் அவன் ஒரு அன்றாடங்காட்சி, அன்னைக்கு உழைக்கிறான், அன்னைக்கு முடிஞ்சது, மிச்சம் ஒன்றும் இல்லை, ஏழை, அது வேறு. ஆனால் இந்த இடத்துல பாவிக்கப்பட்ட சொல் அதை விட ஒரு ஆழமான சொல். அதாவது ஒன்றுமே இல்லாதவன், முழுவதுமாக உதவி அற்றவன். எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் பெருமை பிடிச்சவங்களாக இருக்கிறது ஆவியோட எளிமைக்கு எதிரானது. உங்களுக்கு தெரியுமா, 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களே. ஒருத்தன் பரிசேன்னு சொல்லுவாங்க. அவன் நல்லா பைபிள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் உபவாசிப்பான், களவு செய்ய மாட்டான், ஏமாற்ற மாட்டான், நல்ல அவன் கடவுள்கிட்ட போயிட்டு ஜபிக்கும்போது தான் ஏதோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி ஜபிச்சான். அவன் இன்னொருத்தன் பாவி ஆயக்காரன். அவன் குற்ற உணர்வு, நான் உழைக்கிற விதம் பிழையாக உழைச்சிட்டேன், நான் பிழையாக நடந்துட்டேன், நான் பாவின்னு தேவாலயத்துக்குள்ளே கூடி வர விரும்பாமல் தூரத்துலேருந்து ஆண்டவரை பேசவே தகுதியற்ற உணர்வோடு வந்தான். திரும்பி போகும்போது தன்னை நீதிமான் நினச்சி வந்த பரிசேயன் பாவியாக தான் திரும்பி போனான். தன்னை பாவின்னு நினச்சி பாவத்தை உணர்ந்து தன்னுடைய உதவியற்ற நிலையை உணர்ந்து வந்தவன் ஆண்டவர் நீதிமானாக்கி அனுப்புனார்னு காண்றோம்.
நாங்கள் என்ன செய்ய பார்க்குறோம், ஆண்டவரே நான் ரொம்ப நல்லவே இல்லை, என்ற நீதியெல்லாம் அழுக்கான கந்த ஆண்டவரை நாங்கள் மாத்திரமே சார்ந்திருக்கிற நிலை. நான் பேங்க்ரப்ட், வங்கரோத்தாய், நான் எனக்கு பேங்க்ரப்ட், எனக்கு ஒன்றுமே இல்லை. இது எப்படின்னா, இந்த எளிமை உள்ளவன் இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு தொகை கடன் பட்டுட்டு அதை செலுத்துறதுக்கு உங்களை ஜீவிய காலம் உழைச்சாலும் முடியாது, உங்களால் எந்த விதத்திலே முடியும். அந்த மாதிரி ஒரு ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருக்கிற ஒரு நிலை. ஆவியில் எளிமை உள்ளவன்கிறது தன்னை குறித்த ஒரு சரியான மதிப்பீடு உள்ளவன் சொல்லி வாரன் விஎஸ்பி சொல்கிறார். அதாவது நாங்கள் பெருமை, ஆவிக்குரிய பெருமை பிடிக்கிறது, நான் பெரிய புனிதன், மற்றவங்க எல்லாம் பாவிகள், அது போல. மற்றது இன்னொன்று தாழ்வு மனப்பான்மே இல்லை. தாழ்மைங்கிறது ஐயோ எனக்கு எதுவுமே இல்லாது, நான் உதவாதேன், பிரயோஜனமற்றவன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரியான நிலைமை, ஆண்டவருக்கு முன்பாக நான் என்னத்தான் செய்தாலும் அது சரி வராது. நான் முழுவதுமாக பேங்க்ரப்ட் அல்லது அப்படியே வங்குரோத்தானவன், ஆண்டவரை மாத்திரமே தங்கியிருக்கிற நிலைமை. போலி தாழ்மைன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் தாழ்மை உள்ளவங்க மாறி நடிக்கிறது, உள்ளுக்கு பெருமை, அது இல்லை, அது போலி தாழ்மை. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் யோசிக்கணும், நான் என்னத்தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும், என்னத்தான் ஆலயங்களுக்கு போனாலும், என்னத்தான் தான தர்மம் செய்தாலும், என்னத்தான் மத சடங்காசாங்களை செய்தாலும், சன்மார்க்கமாக வாழ்ந்தாலும், அதுகள் என்ன ஆண்டவருடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக மாற்றாது. இவங்க எல்லாம் செய்கிறது நல்ல காரியங்கள் தான். ஆனால் நான் உணரணும், ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், எனக்கு என்னத்தான் செய்தாலும் நான் தகுதி இல்லாதவன், நான் உம்மை மாத்திரமே சார்ந்திருக்கிறேன், முழுவதுமாக ஆண்டவரை சார்ந்திருக்கிறது. அப்படி எனக்கு நிறைய வேத அறிவு இருக்குது, மத நூல்களை பற்றி அறிவு இருக்குது, எனக்கு நிறைய வரங்கள் இருக்குது, திறமைகள் இருக்குது, தாழ்ந்துகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு பெருமை கொண்டோன்னா நான் ஆவியில் பெருமை பிடிச்சவங்க, நாங்கள் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு வர பலன் என்ன? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அல்லது விண்ணரசு அவர்களுடையது. ஆண்டவருடைய ராஜ்யம்னா இயேசுட ஆளுகை. ஒரு மனிதன் எப்போ தன் வாழ்க்கையில் இயேசு தன்னை ஆளுகை செய்ய இடம் கொடுக்குறானோ அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆளுகை வருது. இயேசு வந்தோடனே அவர் சொன்னார், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. பரலோக ராஜ்யம் கிட்ட தான் இருக்குது, மனம் திரும்பி அதுக்குள்ளே பிரவேசிங்க. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கனா, ஐயோ நான் பாவி, நான் தகுதி இல்லாமல் உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் போது எங்களுக்குள்ள கிறிஸ்துவோட ஆளுகை வருது. ஆண்டவருடைய ஆளுகை எங்களோட வாழ்க்கைக்குள்ளே வளருது. ஒரு நாள் இயேசு திரும்ப வரும் பொழுது திரும்ப ஆண்டவரோட முழுமையான ஆளுகை முழு வல்லமையோடு வரும். ஆண்டவர் இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் அழிச்சு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் உருவாக்குவார். ஆவியில் எளிமை உள்ளவர்களா எங்களோட ஆவிக்குரிய விதமாக தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரை நான் என்னத்தான் செய்தாலும் ஒன்று செய்யலை, உண்மையை மாத்திரமே சார்ந்திருக்கிறேன்னு வரும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தேவ ராஜ்யத்தை கொடுக்கிறத நாங்கள் காண்றோம். ஒரு முறை ஒரு கோத்திரம் இருந்தாங்களாம். அந்த கோத்திரத்தாக்கள் பிரேசிலில் ஒரு இந்திய கோத்திரம், அவங்களுக்கு நிறைய பேர் நோயா, ஒரு ஆற்றை கடந்து போனால் ஒரு வைத்தியசாலை இருக்குது, ஆற்றை கடக்க மாட்டாங்களா, ஆற்றுல ஆவிகள் இருக்குன்னு பயத்தில். அந்த இடத்துல ஒரு ஊழியம் செய்ய போன ஒரு மனுஷன் சொன்னான்னா, இல்லை ஆற்றை கடந்து போகலாம் ஒன்றும் நடக்காது, இல்லை ஆற்றுல மரணம் இருக்குது செத்துருவோன்னு பயந்தாங்களாம். அவர் கையை நினச்சி காட்டினாரா, இறங்கி காட்ட ஏற்றுக்கலாம். அவர் கடந்து அங்கிட்டு போயிட்டு அங்கேருந்து கையை காட்டி சொன்னாங்க, இப்போ நீங்கள் வாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்தாங்களாம். இயேசு என்ன செய்தார்? எங்களுக்காக அந்த சிலுவையில் போயிட்டு எங்களோட பாவங்களுக்காக தண்டனை அனுபவிச்சு இப்போ சொல்ல, வாங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆவிக்குரிய பெருமை இல்லாமல் தாழ்மையோடு வாங்க, உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உங்களுடையது. இப்போ நீங்கள் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ஆளுகை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வருது. ஆனால் அந்த ராஜ்யம் வளர்ந்து கொண்டு போகுது. ஒரு நாள் இயேசு திரும்ப வரும் பொழுது ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அந்த ராஜ்யத்தின் உரிமையாளர்களாய், இன்றைக்கி ஆவிக்குரிய ஏழ்மையாக இருக்கிறவங்க தேவ ராஜ்யத்தின் உரிமை குடிமக்களாக நீங்கள் மாறுவீங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகளை அகற்றிவிட்டு மனத்தாழ்மையோடு ஆண்டவர்கிட்ட வருவோமா?